accident because so sleepy. நான் அவ்வளவு தூங்காம இருந்தனால ஏர்போர்ட்டுக்கு போற வழியில எனக்கு ரெண்டு முறை எனக்கு ஆபத்து ஏற்பட்டது. I'll go into the aircraft, I put the seat belt and I go. நான் பிளைன்ல ஏறி உட்கார்ந்த உடனே சீட்ல உட்கார்ந்தனே சீட் பெல்ட்டை போட்டுட்டு அவ்வளவுதான் கொரட்டை விட்டு உடனே தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்ன என்ன தெரியுமா செய்வேன்? இன்ஜின்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். Is the engine there? Oh, engine there. Engine there. All the screw there. Everything okay. Ha sleep. என்ஜின் இருக்கான்னு பார்ப்பேன். ஓ என்ஜின் ஏர்கிராஃப்ட்ல ஃப்ளைட்ல என்ஜின் இருக்கான்னு பார்ப்பேன். ஸ்க்ரூவெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ தூங்கிடுவேன். when the engine starts I will wake up again. அந்த இன்ஜின் ஆரம்பிச்சோன்னா உடனே முழிச்சிருவேன். I was suffering, nobody knew. நான் அப்படிப்பட்ட ஒரு பயத்துல பாதிக்கப்பட்டிருந்தேன். Nobody knew. ஆனா யாருக்கு தெரியாது. One day the plane was going through turbulence. ஒரு முறை இந்த பிளேன் ரொம்ப ஆட ஆரம்பிச்சு விட்டது. I was sweating. மேலெல்லாம் எனக்கு வேர்த்து நான் பயங்கர அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல சீட்டை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன். One lady was looking at me. ஒரு பெண்மணி என்னை பார்த்து கொண்டு இருந்தா. Blanket around her, cold. Blanket போட்டிருந்தா. ஆமா அவருடைய வச்சு இந்த கம்பளியை கொண்டு வந்து என் மேல போத்திட்டா. அவ போத்திட்டு இருந்தா. நான் ஸ்வெட் பண்ணிட்டு இருக்கேன். அவ கம்பளியை போத்துக்கிட்டு இருக்கா குளிருதுன்னு. எனக்கு நான் மேலெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன வெரி ஹாட்டா இருக்கா? வெரி ஹாட்டா? யாரா வெரி ஹாட்டா? பரம சக்கர வரந்திர சந்தா. அவ என்ன பார்த்து கேட்கிறா, ஏயா பிளைன்ல இப்படி குளிருது, நீ என்ன இப்படி வேர்க்க உட்காந்துருக்கிய, உனக்கு என்ன சூடாவா இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். இவருக்கு உடனே கோவத்துல சூடா ஓ ரிக்காபாகா ரகாபாகான்னு இவரு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்காரு. இது happened to me for few years, 2 years, 3 years flying like this, and 1 year I fly more than 10 times. இப்படி 2 வருஷமா நான் விமானத்துல பறந்துகிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கே ஒழிய எனக்கு போகல. I fly more than 10 times. நான் 10 முறை நான் பிளைன்ல நான் பறந்துகிட்டு இருக்கேன். Every time ஒரு வருஷத்துக்கு நான் 10 முறையாவது பறந்து கொண்டு இருக்கேன். Every time I fly I go through this trauma. எப்ப பாரு நான் விமானத்துல போகும்போதெல்லாம் இந்த பிரச்சனை எனக்கு வருது. I say enough is enough. நான் சொன்னேன் போதும்னா போதும். So I fasted my 40 days fasting on fear. அப்ப இந்த பயத்திற்காக 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். Cried out to God. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். God set me free. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Today the most boring thing in my life is flying. Hallelujah. இப்ப பாருங்க தோத்திரம், இப்ப ரொம்ப போர் அடிக்கிற ஒரு பயணமானா அந்த ஃளைட்ல போற பயணம் தான். ஆனாலும் I tell you memory, remember I say memory, right? Every time I take a flight, a few years ago, every time I take a flight, the fear will try to come back. நான் எப்பொழுதெல்லாம் பாருங்க, இன்னும் நான் ஃளைட்டை நாளைக்கு காலை ஃளைட் ஏற போறாரு, எப்பெல்லாம் அந்த ஃளைட்டை ஏறணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த பயம் தன்னால எனக்குள்ள வருது. But King Kushan Risha time, the power behind the past is dead. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நினைவுகள் எனக்குள்ளே வரும்போது, இந்த நியாயாதிபதிகளை நாம் வாசிக்கிற போது இந்த அல்லேலூயா இந்த ராஜாவாகிய கூஷான் ரிஷானுடைய பழைய நினைவுகள் என் வாழ்க்கையை விட்டு அகன்று போனதை நான் பார்க்கிறேன். Hallelujah. Hallelujah. No hole anymore. Hallelujah. அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. No hole anymore. பயம் என் வாழ்க்கையிலே என்னை பயமுறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. What is your Mesopotamia? அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற மெசொப்பொத்தேமியா எது? Last verse we finish. கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறேன். Isaiah 43. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 and 19. 18 19. எல்லாரும் படிப்போமா சேர்ந்து இத? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Remember not English la படிங்க first. This is very important. அத படிக்க சொல்றேன். கொஞ்ச நேரம். 43 18 19. Forget the former thing. படிக்காத தமிழ்ல? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Do not dwell on your past. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இங்க சிந்திக்கிறது போட்டுருக்குது, இங்கிலீஷ்ல போட்டுருக்குது. அதிலே இருந்துட்டு அதே சிந்திச்சிட்டு இருக்காதீங்க, அதிலே உட்கார்ந்து இருக்காதீங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்,
இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். Receive it. நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? question mark. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பழசிலே உட்கார்ந்திருந்தோம்னா புது காரியம் நம்மால அறியவே முடியாது. பழதிலே உட்கார்ந்துட்டு இருந்தா புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பழைய பேச்சு பழைய சூழ்நிலையை நினைச்சு கொண்டிருந்தோம்னா புது காரியம். If you keep on thinking the old thing, you keep on remembering what has happened in life and keep on regretting things, we cannot see the new thing. பழையவைகளையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் புதியவைகளுக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் கடந்து போக முடியாது. You know why? ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். Praise the Lord. அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Hallelujah. Hallelujah. God wants to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to take you to a new experience with him. ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள உங்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். You need to get out of Mesopotamia. பழைய மெசொப்பொத்தாமியாவை நீ மறந்து விடு. Let's close our eyes. நாம் கண்களை மூடுவோம். Hurabara kahandara ba kurianda rabasanda.